Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 Days. We are on our day 21. Yes, so there's a saying, if we do something for 21 days, it will become our habit. நம்ம வந்து 21 டேஸ் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டீங்கன்னாவே லைக் ஆல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போன கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி தான், போன கிளாஸ்ல கிங் சைடு அட்டாக் பார்த்தோம். நான் இந்த கிளாஸ்ல என்ன சொன்னேன்னா நம்ம குயின் சைடு அட்டாக் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ கிங் சைடு அட்டாக் என்ன பண்ணீங்களோ அதே தான் குயின் சைடு அட்டாக்லையும். வேற அங்க வந்து பெருசா எதுவுமே இல்லை. என்ன டிஃபரன்ஸ்னா அங்க வந்து கிங்கோட பிளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆஸ் த டாபிக் கோஸ், கிங் சைடு அட்டாக்னா நம்ம கிங் சைடில் அட்டாக் போகிறோம். குயின் சைடு அட்டாக்னா அவங்க வந்து குயின் சைடு கேசில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கேஸ்லிங்கை உடைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ அதே தான் கிங் இங்கே லாக்ல இருக்குது. அந்த கிங்கை நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம், பனிஷ் பண்ணலாம் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான பார்க்க வேண்டிய ஆன்சர். சரிங்களா? இங்கே வந்து நைட் செக் போட்டாலே கிங்குக்கு ஃபோர்ஸ் இல்லை. ஸோ அவங்க வந்து ரூக்கு கொடுத்தாகணும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து அட்டாக்ல இருக்கா, நம்ம வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அவங்க இது பண்ணணும். இப்போ நம்ம என்ன இருக்குன்னா நல்லா இந்த பொசிஷனை படிக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிளாக் டூ பிளேங்கும் போது இப்போ இன்ஸ்டன்டா நமக்கு எந்த செக்கும் இல்லை. ஏன்னா என்னதான் ஓப்பன்ல இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு செக் எல்லாம் இல்லை. நமக்கு கிங் சைடில் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம அவங்க குயின் சைடு அட்டாக் பண்ண போறோம். கரெக்டுங்களா? இப்போ அடுத்து நான் எப்படி அவங்கள அட்டாக் பண்ணலாம், அடுத்து நான் வந்து குயின் எடுத்து என்ன பண்ணலாம்னு வந்து நான் யோசிக்கணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஒரே டைனல்ல இருக்கு. இந்த பான் வந்து ப்ரொமோட் ஆகுது குயினுக்கு. சரிங்களா? அப்போ நான் இது பண்ணும்போது என் குயினை நான் ஃபர்ஸ்ட் எங்கே வைக்கணும்? ஏன்னா இந்த பிஷப் நகராது, இந்த ரூக்கு நகர்த்தினதுக்கு ப்ரோஜனம். நான் நெக்ஸ்ட் நைட் இங்கன்னா இங்கே எனக்கு இங்கே ஒரு த்ரெட் இருக்கு செக்மேட்டுக்கு. ஸோ எனக்கு ரெண்டு மூவ் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிங்குமே ஒரு மாதிரி லாக்ல தான் இருக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த கிங்கால் எங்கே போக முடியும்? நீங்கள் எங்கே போனாலுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் செக் வச்சுட்டு நான் வந்து இந்த பானை தள்ளிடுவேன். குயின் ஆயிரும். இந்த இன்ஸ்டன்ட்டாக இந்த குயினுக்கும் அட்டாக் வந்துடும். ஸோ வந்து அவங்களே கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ஸ்பாட்டில் இருக்கும்போது என் குயினை நான் எங்கே பிளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கும் போது இந்த குயினை எடுத்து இங்கே வச்சேன்னா இட்ஸ் ஆல்ஸ் மை ப்ராப்ளம். அவங்க மீட்டிங் அட்டாக்ல தான் இருக்காங்க. வெரி கிளியர். நான் வந்து இங்கே செக் மேட் பண்ணுவேன். இங்கே நமக்கு மீட்டிங் ஒன்று இருக்கு. இது ஸ்டாப்பே நம்மளால பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவங்கள வந்து தடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இங்கே செக்னா கிங் இங்கே போயிட்டாங்களா, சிம்பிளா. இப்போ வந்து இங்கே ஒரு குயின், அவ்வளோதான். நம்ம சொன்னோமா அப்போவே குயின் செக் வந்து இங்கே குயின் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அவங்களுக்கு குயின் போயிடுச்சுங்க, அவ்வளோதான். நம்ம மேட்லேருந்து தப்பிச்சாச்சு. நம்ம ரூக் அப்போ ஆயாச்சு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா. இப்போ நெக்ஸ்ட் இங்கேயாச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா இது பண்ணும். இங்கே வைக்கிறதே தப்பு ஆக்சுவலாக. இங்கே வைக்கணும். ஏன்னா அப்போ நைட்டை வச்சு இங்கே அட்டாக் பண்ணும்போது இங்கே சேவ் பண்ணிக்கலாம். சிம்பிள். நம்ம ஒரு ஃபுல் ரூக் அப் ஆயிட்டோமா, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடுத்த பசில், இந்த பசில் நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த பொசிஷனை நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு கூட இந்த வீடியோ சால்வ் பண்ணலாம். இந்த பசில நம்ம வந்து இந்த பொசிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் கிட்ட என்ன இருக்கு? குயின் இருக்கு, ரெண்டு ரூக் இருக்கு, ஒரு நைட் இருக்கு. சரிங்களா? நம்ம அதே எலிமினேஷன் மெத்தட் தான். நம்ம கிட்ட குயின் இருக்கு, ரூக் இருக்கு, நைட் இருக்கு. அப்போ அவங்க ரூக் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. பான் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வெறும் 3 பான் தான் இருக்கு. நம்ம கிட்ட 3 இருக்கு. அப்போ நம்ம கிட்ட 3 எக்ஸ்ட்ரா பான்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பொசிஷன் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நமக்கு இங்க செக் இல்லை இன்ஸ்டன்டா. இப்போ நம்ம தான் விளையாடணும் கூட. நைட் இன் டூன் வரை இங்க ஒன்று போயிட்டு இருக்கு. பட் இந்த நைட் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ரூக் அடிச்சுக்கிடுவாங்க. கரெக்டுங்களா? இதுதான் வந்து லாஜிக், இதுதான் ட்ரேடு. இப்போ என்ன பண்ணலாம் யோசிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஒரு ஆன்சராக இருக்கும், அப்ரோச்சாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு யோசிக்கலாம், சார் நைட் இன்ட்டு ரூக் போகுது இல்லை சார்னா, நைட் இன்ட்டு ரூக் போனால் இங்கே நமக்கு ரூக் போயிடும். கரெக்டுங்களா? அப்போ அது தப்பு. வேற எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக யோசிக்கலாம்? இந்த கிங் இந்த நைட் எந்த சப்போர்ட்ல இருக்கு? இந்த நைட் சப்போர்ட்ல இருக்கா? இந்த நைட் எலிமினேட் பண்ண பார்க்கலாமா? நம்ம மேபி சான்ஸ் இருக்கா? எலிமினேட் பண்ண பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ இந்த அட்டாக்ல வந்துருச்சா? இந்த பிசி இப்போ சும்மா இருக்கா, காலியா இருக்கா? இப்போ இதை அட்டாக் பண்ணலாமா? அவ்வளோதான். பொசிஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ண மாதிரி தான். பொசிஷன் புரியலன்னா தான் பிரச்சனை. பொசிஷன் வந்து இந்த பொசிஷனை நீங்க எது நோக்கி, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இதை அடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் டக்குன்னு வந்து இந்த ரூக்கை தப்பிக்க வைக்க பார்ப்பாங்க, இல்லைன்னா குயினை தப்பிக்க வைக்க பார்ப்பாங்க. ஸோ வந்து கொஸ்டினை புரிஞ்சுக்காம இருப்பாங்க. இப்போ நீங்கள் கொஸ்டினை எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டதா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம கொஸ்டின் வந்து இந்த நைட் இந்த சப்போர்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இந்த இது வந்து இந்த சப்போர்ட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த நைட்டை எலிமினேட் பண்ணிட்டாலே கிங்கும் எலிமினேட் ஆயிரும், எடுத்துடலாம். அவ்வளோதான், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஓகே, அடுத்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பசில். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ரூக் இருக்கு, குயின் இருக்கு, அவங்க கிட்ட வந்து ஒரு பிஷப் எக்ஸ்ட்ரா இருக்கா.
ஆனா நல்லா பாத்தீங்கன்னா இந்த பான் அட்டாக்ல இருக்கா, அடிச்சாச்சு. இப்போ இங்க பாருங்க பின் அதே அந்த கான்செப்டா, பழைய கான்செப்டா, அவ்வளவுதான். இப்போ இந்த பீஸ் காலியா இருக்கா, இந்த பீஸ் அடிக்கலாமா, காலியா இருக்கிற பீஸை டக்குன்னு நீங்க இதை அடிக்கூடாது சார், கிளியர் பண்ற என்ன இதுதான் பண்ற நம்ம பண்ற பெரிய தப்பு. இப்படி அடிக்கும் போது டக்குன்னு பிஷப் என்ன அடிச்சிருவோம், அவ்வளவுதான், நமக்கு பீஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் பிஷப் அடிச்சோம், எடுக்கும் போது அவ்வளவுதான், சிம்பிளிஃபை ஆயிருச்சா. சிம்பிளிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 3 4 5 6 7 2 3 4 நம்ம போனப்பா, அவ்வளவுதான். ஸோ அது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பொசிஷனை பார்த்தே சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த பொசிஷன்லாம் பாருங்க, இதெல்லாம் தப்பா, நேரா பானுக்கு நேரா இருக்கு. இல்ல உங்களுக்கு இன்னொரு வழியும் மெத்தடும் சொல்லித்தரேன். நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு பொசிஷன் சால்வ் பண்ணும்போது அந்த பீஸ் எங்கெங்க போகுதுன்னு பார்த்து அந்த பீஸ் எந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அடிக்கும் போது ஒரு ஆரோ மார்க் போட்டீங்கன்னாவே முடிஞ்சிடும். எப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த ரூக் இங்க போகுமா, இந்த ரூக் இது வரைக்கும் போகுமா, இங்க ஒரு பீஸ் இருக்கு ஆரோ மார்க். இப்போ இந்த பிஷப் இந்த குயின் இங்க போகுமா, இங்க இந்த இங்க போகுமா, இங்க ஒரு ஆரோ மார்க் சர்க்கிள். சரிங்களா. இப்போ இந்த ரூக் வந்து இது வரைக்கும் போகுமா, அங்க ஒரு ஆரோ மார்க். புரிஞ்சுங்களா. இப்போ என்ன ஆகும்னா அந்த அந்த சர்க்கிளை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். சர்க்கிள்ல நம்மளால அடிக்கக்கூடிய பீஸ், நம்மளால வந்து ஒரு ஒரு ப்ரோஆக்டிவா வந்து அடிக்கக்கூடிய பீஸ். இப்போ இந்த அடிக்கக்கூடிய பீஸ் அடிச்சிங்கன்னா அவங்க அடிச்சிருவாங்க. இந்த இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அடிச்சிடலாம். கிங்க நகர்ந்துருச்சா. இப்போ பாருங்க, இப்போ அதே அதே வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த சர்க்கிள் மாறுமா, இது அப்படியே இருக்கும், இது இப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கா. இந்த பீஸ் தெரியுது, அவ்வளோதான். இது வந்து நம்ம அடுத்த பீஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சும்மா கூட அடிச்சுக்கலாம் இந்த பீஸை. புரிஞ்சுங்களா. அந்த சர்க்கிள் மெத்தடில் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக. எக்ஸாம்பிள் இப்போ இந்த பஸ்ஸில் சர்க்கிள் மெத்தடில் பண்ணுங்க பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரூக் வந்து இன்ஸ்டண்ட்டாக இங்கே போகலாமா, சர்க்கிள் அங்கே வந்து நல்ல ஸ்கொயரா. இப்போ இங்கன்னா இந்த ரூப்னா இங்கே இதுதான் மேக்ஸிமமா, நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையா. இப்போ இங்கன்னா ஓகே, அது வந்து சர்க்கிள், இது வந்து நமக்கு ஒரு பான் ஃப்ரீயாக இருக்குது. பொசிஷன் படிப்போமா, 2 பிஷப் இருக்குது, 2 பிஷப் இருக்குது, 2 ரூக் இருக்குது, 2 ரூக் இருக்குது, ஒரு 3 பான் இருக்குது, 4 பான் நம்மக்கிட்ட, 4 பான் இருக்குது, அவங்ககிட்ட 2 பான் எக்ஸ்ட்ரா இருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா அதே தான் சர்க்கிள் மெத்தட், நம்மக்கிட்ட இந்த ஒரு பான் எடுக்கலாமா, ஓகே. ஆனால் அவங்க நினைச்சாலும் இந்த பான் நம்ம எடுக்க முடியும். ஸோ வந்து பானில் வந்து எதுவும் பெருசாக இல்லை. பட் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிங் வந்து கார்னரில் மாட்டிக்கிச்சா. நம்மளால செக் வச்சா கிங் இங்கே வர முடியுமா, செக் வச்சா கிங் மட்டும் இங்கே தான் வர முடியுமா. ஓகே, கிங் இங்கே வர முடியும். அடுத்து நம்ம வேணா இந்த கிங்கை டிஸ்ட்ராக்ட் பண்ண இந்த பீஸ் எடுத்துடலாமா. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிங்குக்கு ஒரு ஸ்கொயர் தான் இருக்கான், இப்படி தான் வருமா. அதை நம்ம ஸ்டாப் பண்ணலாமா, எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், பிஷப்பாலேயே ஸ்டாப் பண்ணலாமா. ஓகே, இப்போ பிஷப் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கிங்குக்கு எங்கே இடம் இருக்கு, கிங்குக்கு முன்னாடி போற வேண்டிய ஒரே ஸ்கொயரே இதுதான், அதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரே இல்லை, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த பொசிஷன் எடுத்துக்கோ, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொசிஷன். இது வந்து அந்த நம்ம பின்லேயே வந்துடும். கிங் இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. கிங் இங்க இருக்கு, ரூக் இங்க இருக்கு, இந்த இடத்துல வந்தா இந்த ஃபோர்க் வருமா, பான் இருக்கா. பட் ஆனா பான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அடிக்க முடியாது, ஏன்னா பின்ல இருக்கா, அவ்வளவுதான். ஸோ ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே வந்து திருப்பி திருப்பி நீங்க நல்லா ரியேட்டேட் பண்ணீங்கன்னா பின்னு ஃபோர்க்கு டபுள் அட்டாக்லேயே தான் திருப்பி திருப்பி சுற்றுது. இப்போ இது ஒன் ஆஃப் த ரேண்டம் பசில்னு எடுத்துக்கோங்களேன். இது வந்து ஒரு சூப்பர் ரேண்டமான பசிலா. இப்போ இந்த பசில் பார்ப்போம். என்ன 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 இருக்கு, என்ன இருக்கு, என்ன பண்ணலாம்னு. சரிங்களா. இப்போ இந்த பசில் எப்படி சால்வ் பண்ணலாம், இங்க பாருங்க. என் கிங்குக்கு வந்து பிளேஸே இல்லையா, நல்லா பார்த்தானே என் கிங்குக்கு பிளேஸே இல்லை. என் கிங் எங்கேயுமே போக முடியாது. நான் ஒரே ஒரு செக்கு வச்சா முடிஞ்சா கேமு. செக் எப்படி வரும், இங்க நான் செக் வைக்கணும், எது என்ன தடுக்குது, இந்த பான் தடுக்குது. அப்போ இந்த பானை நம்ம விளக்கணுமா, இந்த பான் எப்படி விளக்க முடியும், டெம்ப்ட் பண்ணே விளக்கலாமா. இப்போ இந்த நைட்டை வச்சு செக் வைக்கிறேன், விளக்கிட்டேன்னா அவ்வளோதான், ஸ்பேஸ் கிளியர் ஆயிடுச்சு. சார் ஸ்பேஸ் லாக் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்பேஸ் வந்து இதுதான் அந்த லாஜிக்கல் ரீசனிங் தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க இங்க அந்த இடத்துல சஃபகேஷன் பார்க்கணும். சரி, இந்த இடத்துல வந்து நம்ம பீஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீஸ் ஃபுல் சப்போர்ட்ல இருக்கு, நம்மளால அட்டாக் பண்ண முடியாது இந்த பீஸை. இந்த பீஸ் சேஃப்ல இருக்கு, 2 ரூக் டபுள்ல இருக்கு, நைட்டு சேஃப்ல இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் இதா இருக்கு, நம்மளால எதுவுமே உடைக்க முடியாது. அப்போ நான் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா தான் யோசிச்சாகணும். அப்போ வந்து என் கிங்கு தான் நான் பார்க்கணும், ஏன்னா கிங்கு தான் நான் வந்து என் ஆப்பனண்ட் வந்து இங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் கிங்கை தான் பார்க்கணும். புரிஞ்சுங்களா. இந்த மாதிரி தான் நம்ம லாஜிக்கலா இருக்கும். ஓகே, கூல் ஃபோக்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த 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 பசிலையும் போன டாபிக்ல நான் சொன்ன கிங் சைட் அட்டாக்கையும் நீங்க நல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே நீங்க போதும், சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே ஃபோக்ஸ், பாய், டேக் கேர், ஹேவ் ஃபன்.